ஆலமர நிழலின் ரகசியம். கிராமத்தின் தென்மேற்கு மூலையில் பழம்பெரும் ஆலமரம் ஒன்று அமைந்திருந்தது. அதன் கிளைகள் பல நூற்றாண்டுகளின் கனத்தை தாங்கியவை போல் பூமியை நோக்கி தழுவின. அதன் அடிவாரத்தில் ஒரு சிறிய குளம். அதன் நீர் எப்பொழுதும் குளிர்ச்சியாகவும் தெளிவாகவும் இருந்தது. அந்த இடம் எனக்கு என் சிறுவயதின் அனைத்து நினைவுகளும் கிடந்த இடம். ஆனால் அந்த ஒரு நாள் மட்டும் இன்னும் எலும்பில் பதித்த கூரிய ஊசி போல் உள்ளது. அன்று மாலை வெயில் கடுமையாக இருந்தது. நான் மரத்தடியில் அமர்ந்து குளத்தில் கால்களை தொங்கவிட்டவாறு பள்ளி பாடத்திற்கு வரவிருக்கும் சோதனைக்கு தயாராகி கொண்டிருந்தேன். சூழ்ந்திருந்த அமைதியில் தண்ணீரில் ஏதோ ஒரு குமிழி வெடிக்கும் சத்தம் கேட்டது. நான் திரும்பி பார்த்தேன். ஒன்றுமில்லை. மீண்டும் படிக்க முயன்றேன். மறுபடியும் அதே சத்தம். இம்முறை அது நீரில் விழும் சிறு கற்களின் ஒலியாக இருந்தது. யார் அது என்று கேட்டேன் நான். என் சத்தம் அந்த அமைதியை கிழித்து கொண்டு ஒலித்தது. ஆனால் பதில் இல்லை. ஆனால் மரத்தின் பின்புறத்தில் ஒரு நிழல் விரைவாக நகர்ந்தது. என் இதயம் விரைவாக அடித்துக்கொள்ள தொடங்கியது. அது ஒரு விலங்கின் நிழலாக இருக்குமோ? ஆனால் அதன் உருவம் மனிதனைப் போலவே இருந்தது. ஒரு சிறு குழந்தையின் நிழல் போல. யார் அங்கே? வெளியே வா என்று சற்று உறுதியான குரலில் கூவினேன் நான். அப்பொழுது மரத்தின் பின்புறத்தில் இருந்து ஒரு சிறுவன் வெளியே வந்தான். அவனது வயது என்னைப் போலவே 10 அல்லது 11 இருக்கும். ஆனால் அவனது தோற்றம் வித்தியாசமாக இருந்தது. அவன் அணிந்திருந்த வேட்டி நம் காலத்துக்கு முன்பு எப்போதோ பழக்கத்தில் இருந்த மாதிரி பழைய நிறமாக இருந்தது. அவனது கண்களில் ஒரு விசித்திரமான மினிர்வு. நீங்கள் தான் புதிதாக வந்திருக்கும் ஆசிரியர் மகனா என்று கேட்டேன் நான். என் பயம் சிறிது தணிந்து ஆர்வமாக மாறிவிட்டது. அவன் புன்னகைத்தான். நான் இங்கே தான் இருக்கிறேன். நீ தான் புதியவனாக தெரிகிறாய். நான் புதியவனா? நான் இந்த கிராமத்தில் பிறந்தவன். உன்னை பலமுறை பார்த்திருக்கின்றேன். நீ இங்கே வந்து விளையாடுவாய், படிப்பாய், எல்லாம். அவனுடைய பேச்சு என்னை குழப்பியது. அவன் யார்? எங்கிருந்து வந்தான்? அவனுடைய பெயர் என்ன? என்று கேள்விகள் தோன்றின. என் பெயர் சுந்தர் என்றான் அவன். நாங்கள் பேசத் தொடங்கினோம். அவன் பள்ளிக்கு செல்வதில்லை என்றான். ஆனால் அவனுக்கு எல்லா பாடங்களிலும் நல்ல அறிவு இருந்தது. குறிப்பாக கிராமத்தின் பழைய வரலாறுகள் பற்றி, நூற்றாண்டுகளுக்கு முன்பு நடந்த நிகழ்வுகளை பற்றி அவன் அறிந்திருந்தான். அவன் சொன்ன கதைகள் என் பாட்டி கூட சொல்லாத அளவுக்கு பழமையானவை. சூரியன் மேற்கில் இறங்கி கொண்டிருந்தது. வானம் ஆரஞ்சு சிவப்பு நிறங்களால் ஆகியிருந்தது. நான் வரவேண்டும், அம்மா கூப்பிடுவாள் என்று எழுந்தேன் நான். சுந்தர் மீண்டும் புன்னகைத்தான். சரி, நாளை சந்திப்போம் என்றான். ஆம், நாளை சந்திக்கலாம் என்று சொல்லி நான் வீட்டை நோக்கி நடந்தேன். சிறிது தூரம் சென்று திரும்பி பார்த்தேன். மரத்தடியில் அவன் இல்லை. அவன் எங்கே போனான் என்று எண்ணிக்கொண்டே வீடு வந்து சேர்ந்தேன். அன்று இரவு நான் சுந்தரை பற்றி அம்மாவிடம் கேட்டேன். அம்மா, ஆலமரத்தடியில் ஒரு சிறுவன் இருக்கான். பெயர் சுந்தர். அவனை பார்த்தியா? அம்மாவின் முகம் வியப்பால் நீண்டது. சுந்தரா? அந்த பெயரை எங்க கேட்ட? அவன் தான் சொன்னான். அவன் யார் அம்மா? அம்மா ஒரு முறை பெருமூச்சு விட்டாள். அவன் அவன் இப்பொழுது இல்லை மகனே. நம்ம கிராமத்தின் கதை அது. 60 வருடங்களுக்கு முன்னால் ஒரு வயதான ஆசிரியர் இங்கே வந்தார். அவரோட ஒரே ஒரு மகன், பெயர் சுந்தர். ஒரு நாள் அந்த சிறுவன் குளத்தில் குளிக்கும் பொழுது தண்ணீரில் மூச்சு திணறி இறந்து போனான். அவன் தகப்பன் அந்த வருத்தத்தில் இன்னும் 2 மாதத்திலேயே உயிர் விட்டான். அந்த ஆலமரத்தடியில் தான் அந்த சிறுவனை சமாதி செய்தார்கள் என்று கூறினாள் அம்மா. நான் மறுத்து போனேன். என் ரத்தம் உறைந்தது. அப்படியானால் நான் பார்த்தது? ஆமாம் மகனே, நீ பார்த்தது அவனுடைய ஆவித்தான். அந்த இடத்தில் சில சமயம் சிறுவர்கள் அந்த ஆவியை பார்க்கிறார்கள். அவர்களோடு விளையாடும் என்று கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நீ பயப்படாதே. அவன் ஒரு தீய ஆவி அல்ல. அவன் தனிமையில் விளையாடும் ஒரு அப்பாவி ஆத்மா. மறுநாள் நான் மீண்டும் ஆலமரத்திற்கு சென்றேன். சுந்தர் அங்கே இல்லை. ஆனால் மரத்தின் அடிப்பகுதியில் ஒரு சிறிய பழைய கல் துண்டம் பதிக்கப்பட்டிருந்தது. அதில் மங்களாக சு என்று எழுத்து மட்டும் தெரிந்தது. அன்று முதல் நான் அவனை மீண்டும் எப்பொழுதும் பார்க்கவில்லை. ஆனால் சில சமயங்களில் மரத்தடியில் ஒரு லேசான இனிமையான சிரிப்பொலி கேட்பது போல தோன்றும். நான் பயப்படவில்லை. ஏனென்றால் நான் அறிந்தேன், சில நிழல்கள் தங்கள் கதைகளை சொல்ல ஒரு நண்பனை தேடிக் கொண்டிருக்கும். அந்த நிழல்களின் ரகசியம் வாழ்க்கையின் பெரும் ரகசியத்தின் ஒரு பகுதிதான். இதே போல சூப்பரான ஸ்டோரிஸ் கேட்கணுமா? அப்போ என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஸ்டோரியில் சந்திக்கலாம். பாய்.